குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா. செக் பாயிண்ட்ல வந்து ஜெர்னியும் வந்து செக் பண்ணினவா 2 கிலோமீட்டர் தான் முதலே சொல்ல வேண்டியതാണ്. குற்றாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா. சரியான க்ரௌட் அது கிட்ட. வாங்க இதெல்லாம் அமைச்சு நிம்மதியான இடம் கிடைக்கதே இல்லை. இந்த அவ்வளோ க்ரௌட் இதே வந்து ஃபுல்லாக க்ரௌட் பாருங்க. அந்த மாடு குளிக்கிற மாதிரி குளிச்சாலும் பிரச்சனை இல்லை. இந்த அருவியில் குளிக்க மாட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ண சரியா. யாரோட வந்தீங்க? நிம்மதியை தேடி குற்றாலம் வர்றாக்கள் இங்கே வராவே வர வேண்டாம். ஓகே ஓகே சரி. இங்கே இருக்கிற பொடியங்கள்லாம் ஃபயராக இருக்காங்க. குளிக்கிறேன்டா இங்கே குளிக்கலாம். ஆனால் இதுக்குள்ள இப்போதைக்கு குளிச்சா பார்த்து இதுக்குள்ள குளிக்கலாம்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிம்மதியை தேடி வராக்கள் இங்கே வந்துடுறாங்க. வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி என்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே இருக்கிற முக்கியமான இடங்களுக்கு எல்லாமே போய் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திருநெல்வேலியில் ஃபேமஸ்ண்டா வந்து நெல்லையப்பர் கோவில், திருநெல்வேலி அல்வா, நெல்லையப்பர் கோயில், தாமிரபரணி ஆறு, அப்புறம் திருப்பரப்பு இங்கே வந்து பக்கம் கிட்ட நிறைய பிளேசஸ் இருக்குது. கணக்கு இடங்களுக்கு வந்து போனாங்க. அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் குற்றாலம் போறோம். குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா என்றதான் சாங் தான் ஞாபகம். அதான் எங்க எப்ப நான் இதோட 4-5 டைம் விசிட் பண்ணியிருக்கேன். பட் எப்போ விசிட் பண்ணாலும் அந்த சாங் கிட்டத்தட்ட அண்ணாண்ட வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சு இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். குற்றாலம் சீசன் வேற, அதான் வேற சீசன் வேற. போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. அதோட இங்கே இருக்கிற நீர்வீழ்ச்சிகளுக்கு போனாங்க. போய் நிறைய நீர்வீழ்ச்சி நம்ம குளிக்க மழை டைம். ஏன்னா இப்போ 2 நாளாக மழை இல்லை. மேபி சான்ஸ் இருந்தா பை சான்ஸ். அதான் இதை சுற்றி இஞ்சால பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ மலை தொடர்கள் எல்லாமே வந்து எங்கால பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள். ரைட். அங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அண்ணாண்ட ஊரில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த ராசாத்திலான் வந்து நாங்கள் அப்படியே போய் என்னெல்லாம் நடக்குதுன்றதை காட்ட போகிறோம். அதோட எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துலேருந்து இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற பல பகுதிகளுக்கு வந்தால் இவர் வந்து செஃப் வியூன்ற ஒரு சேனல் ஒன்று வச்சுக்கிறார். போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு ஒன்று கொடுங்க. கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் வந்துட்டோம். இங்கே ஹாய் சார். பொண்ணு பாப்போமா? சரி அண்ணா தான் எங்களை வந்து அண்ணா சும்மா ஃப்ளைட் வர மாதிரி ஓடுறீங்க. நான் ஓடுவேன் தெரியுமா? ஓடிப்போம். அந்த டிரைவிங் வந்து வேற லெவல். சும்மா அதான் ஃப்ளைட்டு கொடுக்கலாம். அதோட தமிழ்நாட்டில் இங்கே ஓடுறதுக்கு வந்து தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும். ஒரு நூல் இடைவெளி வேண்டா கூட இப்படி விட்டு அங்கால போயிடுறது. கட்டில் அடிச்சா அவ்வளோதான். ரைட். எங்களை பாதுகாப்பாக வந்து கொண்டு போகிறதுல வர்றான். போகிற இடங்கள்லாம் வந்து மலை தொடர்களும் இப்படியான இயற்கை இடங்களமாக தான் இருக்கு. அந்த மலைக்கு மேலே கோயில் இருக்கு. அந்த வெள்ள ஓகே. இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கு. போகிற இடங்கள்ல இந்த மலை தொடர்கள், மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்கள் நல்ல அழகாக இருக்கு. குற்றாலம் வந்து பழைய குற்றாலம், அதோட ஐந்தருவி, பிரதான குற்றாலம் அப்படின்ட்டு கணக்கு இருக்குது. பழைய குற்றாலம் வந்து நாங்கள் இப்போ பிரதான குற்றாலம் அங்கே தான் போய் கொண்டிருக்கோம். என்னண்ணா? பழைய குற்றாலம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வேணாம். தண்ணி இருக்கா? உள்ள தண்ணி இருக்கா? பலாப்பழம் இங்கே பார்த்தீங்கன்னா கரையில் இந்த பலாப்பழம், பனங்கிழங்கு எல்லாம் வந்து விற்று கொண்டிருக்கிறோம். பனங்கிழங்கு இங்கே வந்து முதல் முறையாக பார்த்துருக்குறேன். இந்த ரோட் சைட்லேயே வச்சு இதே வச்சு கூழ் காய்ச்சலாம். வேணா இதை அரைச்சி கிரைண்ட் பண்ணிட்டு மாவா இல்லாட்டி இதே செய்யலாம்.
பதனி சரியான க்ரௌடாக இருக்கும் போல இருக்கு. ஏன்டா ட்ராஃபிக் ஆயிட்டு தண்ணி இருக்கானா இருக்கு சார் இப்பதான் பேசியிருக்காங்க இது வரைக்கும் பேசல. நான் ஏன்னு கேட்டா நான் காரணத்தை சொல்லுது. அவரு எந்த தெரியல தண்ணி இருக்கா இருக்குன்றாரு. இங்கால போகிற வழியெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் கணக்காக கிடக்கு. ஓ இதுலயே வந்து வாகனத்தை எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. அங்க போய் தான் இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மண்டபடியா வந்து பொடியல் எல்லாம் செட்டாக வந்து நிற்கிறாங்க. ஒரு மாதிரி பார்க்கிங் வந்து தேடி பிடிச்சி ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டேன். கூட்டம் அப்படி ஒரு கூட்டம். நான் வந்ததில் இவ்வளோ க்ரௌடான இடம் இதுதான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ஃபன் பண்ணி கொண்டு வராங்க. பின்னால் ஒரு டீம் கொண்டு வருது, எல்லாம் ஆடி கொண்டு வராங்க. இதில் வேறுங்க பஸ்ஸில் இஞ்சாலையெல்லாம் பிடிச்சி டீம் ஃபுல்லாக வந்து அங்கே மட்டும் வந்து பஸ் நிற்குது. இங்கே வேறுங்க டான்ஸ் ஆட போகிறதுக்கே வந்து இடம் இல்லை. நல்ல காலம் இஞ்சால நாங்கள் காரம் கொண்டு போயிடலாம். அங்கேயே ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துட்டோம். இஞ்சால கொண்டு வந்தால் போகவே இருக்க முடியாது. ஒடியாங்கல்ல பண்ண பாருங்க, அவங்களோட பண்ண பாட்டை நிப்பாட்டி குழப்பி விட்டுறாங்க. ஆடிக்கொண்டு வந்தவங்க ரோட்டா. என்ன சம்பவம் பண்ணா வந்து எங்களோட வந்தாக்கள் துளைஞ்சு போயிட்டோம். இல்லை நாங்கள் எல்லாம் துளைஞ்சு போட்டோம். போனா நிப்பாட்டுங்கடா. காணாம போயிட்டீங்க. உங்களே இல்லை நாங்கள் தேடி கொண்டு இல்லை நாங்கள்லாம் காணாம போயிட்டோம். சரியான க்ரௌட் ஒன்று. இதில் இது மட்டுமே வந்து பஸ்ஸும் பேரும் அரச பேருந்து திருநெல்வேலியிலேருந்து வந்து பஸ் இது வரும். நாவப்பழம், மாம்பழம், செக் பாயிண்டில் வந்து ஜெர்னியும் வந்து செக் பண்ணினவா ஜெர்தான் பேக் இருந்தது. என்ன காரணம் பண்ணால் வந்து சோப்பு சம்பு ஏதாவது வச்சுக்கிங்களான்னு கேட்டவர். ஏன்னா அங்கே சோப் சம்பு போட்டு குளிக்கிறதுக்கு வந்து அனுமதி இல்லை. எனக்கு பேர் எக்கச்சக்க பேர் போயிட்டு குளிச்சுட்டு வாங்கணும். இருந்தாலும் பல பேர் போய்கொண்டே இருக்கணும். குழுண்டா பிரகாஷ் இதுல வந்துருவேன்னு சொன்னா இங்க போய்கொண்டே இருக்கு. 2 கிலோமீட்டர் தான் முதலே சொல்ல வேண்டியതാണ്. பார்க்கிங்லேருந்து இது வந்துட்டு உள்ளே இருக்கு பழைய இது இவனுக்கே தெரியாது. அதான் பிரச்சனை. இவனுக்கே தெரியாது. ஒரு குட்டால இருக்கு பக்கத்திலே எனக்கே நான் அதான் சொல்றேன். நானே இங்கே தான் பார்த்தீங்களா அந்த கோவில் அந்த குட்டால தான் போயிருங்க. சரி எப்படியோ வந்து மேலே ஏறிக்கொண்டிருக்கோம். இங்கிட்டு தூரம் நடக்க வேண்டியதா இது. ஒருத்தங்க இருக்குன்னு போனான்னு ஆளை காணோம். நான் அங்கே நிற்கிறான். அவன் போயிருப்பான். நான் அங்கே நின்றுட்டு இருக்கான். என்ன பாய் என்ன இல்ல அவரே இன்றைக்கு மார்னிங் வாக்கிங் போகாம இப்போ வாக்கிங் இதுதான் வாக்கிங். சரி முள்ள வருவேன். ஆனால் இவ்வளோ தூரம் இருக்குமென்னு நானும் எதிர்பார்க்கிறேன். என்ன தெரியுதா? தெரியலையா? அப்போ கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் போல இருக்கு. சத்தம் லைட்டாக கேட்குது. சரி நாங்கள் வந்துட்டோம். இதுதான் அந்த குற்றாலம். இது மட்டும் வாகனங்கள் வருது. அதோட அரச பேருந்தும் இது மட்டும் வருது. பாருங்க, நீங்கள் கீழே இருந்து மேலே நடந்து வர கஷ்டமெண்டா ஆட்டோவில் வந்து விடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட தூரம் கீழே இருந்து வந்து நீங்கள் மேலே ஏறணும்.
இது தெரியுமா உங்களுக்கு? இவ்வளோ தூரம் வரணும்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஒரு அழகை ஒரு இயற்கையை ரசிக்கணும்னா அதுக்கான கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் இன்னுமே இதாக இருக்கும். அதுக்கு வேர்த்தாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். எனக்கு பேர் வந்துட்டு போயினேன். குற்றாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா அந்த மாதிரி. இதுதான் அந்த அருவி. தூரத்தில் இருந்து பார்க்க நீர்வீழ்ச்சி தெரியுது. ஆனால் ஒரு சிறிய நீர்வீழ்ச்சியாக தான் இருக்கு. எங்களோட இலங்கையில் இதை விட அழகான நீர்வீழ்ச்சிகள், பெரிய பெரிய நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்கு. கிட்ட போய் பார்ப்போம். இதுதான் அந்த குற்றாலம் அருவி. சரி, இப்போ குற்றாலம் அருவிக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த அருவி. இதில் வந்து உடை மாற்ற இதுகள் இந்த மாதிரி நிலையங்கள் வந்து கட்டியிருக்கோம். பா என்ன கூட்டமுடாப்பா! தீர்த்தம் எடுக்கிற மாதிரி எக்கச்சக்க பேர் அந்த நீர்வீழ்ச்சியை சுற்றி நிற்கிறோம். இதில் பார்க்க போனால் வந்து இந்த இடத்துல குளிக்கவே இயலாது. ஆமாண்ணா, கூட்டம் தான். குளிக்கிறதா இருந்தால் இங்கே குளிக்கவே இல்லை. அதான் அங்கே அவ்வளோ லைனில் அடிக்கிறாங்க. ஆனால் அடுத்த ரெண்டுலேயும் இதை விட கூட்டம் அதிகமாக இருக்கும். இதை விட கூட்டம் அடிக்காம இருக்கு. இது வந்து பழைய குற்றாலம் என்று சொல்லப்படுறது. ரைட். இது வந்து பழைய குற்றாலமாம். இதை விட ஐந்தருவி என்று இருக்கு. அதோட புது குற்றாலம் என்று இருக்கு. சரி, எல்லாத்தையும் நாங்கள் போய் பார்ப்போம். இதுலேயே இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டை போய் குளிச்சுக்கிறோம். சரியான க்ரௌட். அதுக்கிட்ட பக்கத்துக்கு பேர் குளிக்கிறக்காண்டி போய் லைனில் நிற்கிறோம். தொடர்ந்து நின்று குளிக்கலாது. பாருங்க, எல்லாருமே அந்த இதில் குற்றாலத்தில் குளிக்கிறதுக்கு லைனில் நிற்கணும். இந்த கண்ண நேரம் வந்து நிற்காம இல்லை. கண்ட நேரம் ஒரே இடத்துல இருந்தால் இங்கே போலீஸ் வந்து இது செய்து வரணும். இலங்கைக்கு வாங்க, உங்களுக்கு நீர்வீழ்ச்சி காட்டுறேன். இவ்வளோ தண்ணியை ஊற்றிட்டு நீர்வீழ்ச்சின்றீங்க. நானும் குற்றாலம் வந்து ஏதோ பெரிய இவ்வளோ எல்லாரும் இலங்கைக்கு அனுப்பு. எவ்வளோ அழகான நீர்வீழ்ச்சி, எவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சி காட்டுறோம். பெரிய க்ரௌட் ஒன்று வந்து கொண்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் அதில் ஒரு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது ஒரு 5-10 நிமிஷம் தான் வந்து அந்த இடத்துல நிற்கலாம். அதுக்கும் கூட நின்னீங்கன்னா போலீஸார் வந்து விசில் அடித்து அங்கே போக சொல்லினோம். இது மாதிரி வந்துட்டோம். இனி அடுத்தடுத்த சரி, அன்னையாக்கள் சொன்னால் வந்து இப்போ தான் வந்து அந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுதான். இனி வர சீசன் போக தண்ணி வந்து இன்னுமே அதிகரிக்கும் மட்டும் சொன்னேன். ஆனால் இதுக்கே இவ்வளோ க்ரௌடுண்டா, அதுக்கு பிறகு தண்ணி வர இவ்வளோ க்ரௌட் என்னென்னு கட்டுப்படுத்தல வந்து நிறுத்தி கூட பார்க்கலாம். கேட்டுக்கு இஞ்சால விடவே இல்லை. சரியான ஒரு சனத்தொகை கூட என்றபடியாக வந்து கஷ்டம். ஒரு மாதிரி மேலே ஏறிட்டு இறங்கிட்டோம். அங்கே குளிக்கிற இடமே இல்லை. என்ற அவ்வளவு க்ரௌடாக இருந்தது. எப்படியான ஒரு அழகான இடத்துக்கு போனால் ஒரு அமைதியாக ஆறுதலாக ஆறாமரை நின்று குளிக்கணும். அப்போ தான் போனதுக்கே திருப்தியாக இருக்கும். ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா சரியான க்ரௌட். போனாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அதில் நிற்க விட மாட்டேன்னா போலீஸ் மறைச்சிருந்தோம். இன்னுமே வந்து க்ரௌட் வந்து கொண்டே இருக்குது. அப்போ நாங்கள் இதில் இருந்து அங்கால 2-3
விஷயங்கள் இருக்குது. அது 5 அருவி என்ன இருக்குது, இன்னும் ஒரு அருவி ஒன்று இருக்குது. அங்கே போய் க்ரௌட் இல்லாத இடத்துல குளிப்போம். என்ன பாய், அங்கே ஒரு இடத்துல குளிப்போம் கொண்டு போய் கொண்டிருக்கோம். புதிய குற்றாலம், அதாவது மெயின் குற்றாலம். இப்போ நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தது வந்து பழைய குற்றாலமாக. அப்போ இனி போகிறதான் வந்து குற்றாலம். அதுக்கு முதல் நீங்கள் எதுவும் சாப்பிட்டு போகணுன்றக்காண்டி நிப்பாட்டிருக்கோம். இந்த குற்றாலம் மெட்ட குற்றாலத்துக்கு போகிற பேரறிவின் நுழைவாயி. இதால் எப்படியோ மேலே ஏறி போகணும். பிரகாஷ் கிளிஜாதியா, பிரகாசுக்கும் கிளிஜோசியத்துக்கும் சரியான ஒரு எதிர்ப்பு. ராசு பாப்பா என்ன சொல்ல போறான்னு தெரியும் தானே, புரியும் பாப்பா. பச்சைக்கிளியா பாப்பமா, உனக்கு எப்போ பார்த்தாலும் அதே தான் சொல்லுவாங்க, பார்த்து பேசு. இவருக்கு அந்த ஜோசி கிளி ஜோசி நார்மலாக பார்க்குறோம். மேலேயும் வந்தால் வந்து பார்க்கிங் ஒன்று இருக்கு. நாங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வந்துடுறாங்க. மேலே கார் பார்க்கிங் இருக்கு. கணக்கு பேர் நடமாட்டம் இருக்கிறபடியா வந்து கணக்கு போலீஸ் வந்து நிப்பாட்டியிருக்கேன். எல்லா இடத்துலையும் இந்த மாங்காய் இதெல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் என்ன சம்பவம்டா, கொசு வைக்கிறது, அதோட அவ்வளோ டஸ்ட்டுகள் இதில் பதனி இருக்குது. இங்கே எல்லா இடம் வந்து பதனி வச்சுருக்கேன். ஏண்டா வந்து கல் இறக்குறாக்கு தடையாண்டபடியாக வந்து பதனி வச்சுக்கணும். ஆனால் அந்த பழைய குற்றாலம்னு சொல்லப்படுறது தான். அதில் வந்து எக்கச்சக்க வாகனங்கள் இருந்தது. இப்போ இப்போ என்னென்னு சொல்கிறது, ஒரு இடத்துக்கு வர எல்லாருமே வந்து எல்லா இடங்களுக்கும் வந்துட்டு தான் போகணும். எல்லாம் பக்கத்தில் வெயிலாம் கொளுத்து. எங்கேயாவது ஒரு இடத்துல குளிப்போம்னு பார்க்கலாம். ஆனால் நேரம் கிடைக்கதே இல்லை. நேரம் இல்லை, குளிக்க ஒரு நிம்மதியான இடம் கிடைக்கதே இல்லை. இந்த அவ்வளோ க்ரௌட். இதே வந்து ஃபுல்லாக க்ரௌட் பாருங்க, பயங்கர க்ரௌட். கணக்கு கடைகள்லாம். ஆமாண்ணா, எவ்வளோ க்ரௌட் என்ன. இது சும்மா அந்த கோயில் தரிசனம் மாதிரி சும்மா அதில் போயிட்டு வரத்தான் உண்டு. போய் குளிக்கல அது. ஹாய் ப்ரோ. அப்பா, ஐ லவ் குற்றாலம். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் வந்திருக்கு. ஆனால் பெருசாக தண்ணியை காணு. இந்த கிழங்கு நாங்கள் ஏற்காடு போய் பார்த்தோம். சிலிண்டர் அப்படியோ அதில் நனைஞ்சிட்டுறாங்க. சரி, இந்த இடத்துலையும் வாய்ப்பே இல்லை. இதில் போனால் நிம்மதி தான் இல்லாமல் போகும். நல்லா ஆறுதலாக ஆட்களை இல்லாத ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல போய் குளிப்போம். உங்களுக்கு எப்படி இருக்குன்ற விஷயத்த வந்து அப்படியே காட்டிட்டு போகிறோம். இங்கேயும் வந்து தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இல்லாட்டி நல்லா அடித்து கொண்டு போவோம். ஏன்னா
இந்த தெரியுது பாருங்க. சீசன் வர தான் வந்து இனிமே கூட்டமோட சேர்ந்து தண்ணியும் வரும். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. I love குற்றாலம். சரி, இங்கே நீங்கள் வந்துட்டீங்க, குளிக்கணும் பண்ணிட்டு ஆசை இருந்தால் வந்து குளிக்கலாம். இப்போ நீங்கள் குடும்பமாக வந்தீங்கன்னா வந்து இங்கே பெண்கள் தனி ஒரு வரிசை, ஆண்கள் தனி ஒரு வரிசையில் தான். இப்போ நான் போன எல்லா நதிகள்லேயும் அப்படித்தான் தனித்தனியாக கட்டி இருக்கணும். அது ஒரு நல்ல விஷயம். சில ஏதோ பிரச்சனை வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால அப்படி இப்படி சில கட்டி விட்டு சில தவறுகள் நடக்கும். அதான் இது வந்து தனித்தனியாக தான் விட்டுக்கலாம். இங்கே ஆண்கள், அங்கே பெண்கள். ஆனால் எல்லாம் வரிசையில் தான் நிற்கணும். இதில் எல்லாம் நாம் குளிக்க முடியாது. நிம்மதியாக எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மாடு குளிக்கிற மாதிரி குளித்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த அருவியில் குளிக்க மாட்டோம். சொவ்வா போகிற இடங்கள்லாம் வந்து இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. கேமரா கொண்டு போனால் அப்போ படியங்கள் வந்து நில்ட்டாடு வைஃபை வேலை செய்யாதுடா. இந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ண சரியா? நீங்களும் வருவீங்க சரியா? ஹாய். சரி, இந்த கேமரா மட்டும் வச்சுக்கிறேன். இந்த சின்ன கேமராலாம் ரெக்கார்ட் பண்ணுறதா. இப்போ கேமரா கண்டோடனே எல்லோரும் கேட்குற சேனலா, யூடியூபா, சேனலா, இன்ஸ்டாகிராமா ரெண்டு கேட்கணும். கேட்டு எல்லாருமே சேனல்லையும் போயிடலாம். சந்தோஷம். அதான் இந்த பொலித்தீன்கள் எல்லாம் போடுறோம். இடத்த வந்து பாதுகாக்க மாட்டோம். அதான் இங்கே பாருங்க, யூஸ் பண்ணிட்டு சில பொலித்தீன்கள் எல்லாம் அழியாத மாதிரி இருக்கும். இது வந்து கோயில், குற்றால நாதசுவாமி திருக்கோயில். இந்த கோயிலால் தான் வந்து இங்கே குற்றாலம் என்று பேர் வந்தது. நல்ல பழமையான ஒரு கோயில். இன்னுமே அப்படி பழமை வந்து தெரியுது இந்த கோயிலை பார்க்கவே. ஆனால் சரி, அப்படியோ இதிலேருந்தே வந்து இந்த ஐந்தருவி என்ற இடத்துக்கு வந்து போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்க மாட்டவ. இப்போ நாங்கள் காரை விட்டுட்டு இதில் அப்படியே நடந்து மேலே பஸ் நிற்கும், அதில் போயிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தோம். அதான் போய் கொண்டிருக்கிறோம். பஸ்ஸெலாம் போகிறோம். சரி, பஸ்ஸில் வந்து இறங்கிட்டோம். கிட்டத்தட்ட 10 ரூபா டிக்கெட் எடுத்தவ. ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேயும் வந்து சரியான டிராஃபிக்காக தான் இருக்குது. ஐந்தருவி ரமணா வில்லா, இதுதான் அந்த ஐந்தருவி. திருவிழா தான், சரியான க்ரௌட். இதுதான் அந்த ஐந்தருவி. 5 அருவி போகுது போல. ஓப்பா, இதுக்கு வந்து சரியான பாதையில் நில்லாதீர்கள்.
மக்களே இதை பார்த்து இதுக்குள்ள குளிக்கலாம்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிம்மதியை தேடி வராக்கள் இங்கே வந்துடுறாங்க. ஒரு க்ரௌடாக சும்மா வந்துட்டு போகிறாங்க மட்டும் வாங்க. அவ்வளோ க்ரௌட் இந்த இடத்துல பீஸ்ஃபுல்லாக குளிக்கலாம். அது மட்டும் சொல்லலாம். என்ன ஹாய் சொல்லிவிடு. ஹாய். யாரோட வந்தீங்க? ஓகே ஓகே ஓகேடா. என்ன யாருன்னே தெரியாது. சரி விளக்கில் வாரன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இலங்கையிலேருந்து வந்துருக்கோம். இலங்கை தெரியுமா? இலங்கை தெரியாதா? இலங்கையிலேருந்து இதாங்க சேனல். அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணு. சரியா? ஓகே ஓகே. சரி, இங்கே இருக்கிற படியங்க எல்லாம் ஃபயராக இருக்காங்க. குளிக்கிறேன்டா இங்கே குளிக்கலாம். ஆனால் இதுக்குள்ள இப்போதைக்கு குளிச்சா சரி வரும். தண்ணி வந்து ஜில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து நாங்கள் குளிக்கலாம். அது நாங்கள் ஸ்ரீலங்கா. சரி, இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக யூடியூப்ல நிம்மதியை தேடி குற்றாலம் வர்றார்கள் இங்கே வர வேண்டாம். ஃபன் பண்ணுறதுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வேணும் வாங்க. இல்லை இது பேச்சுலர்ஷிப் தான் ஓகே. ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கஷ்டப்படணும். சாட்டர்டே சண்டே அந்த டைமே அவ்வளோதான். நீங்கள் அவ்வளோதான். மற்றபடி நல்லா தான் நிறைய பஸ்ஸில் வந்து நாங்கள் திரும்ப போய்க்கு பஸ்ஸை காண கிடைக்கல. அதனால் ஆட்டோவில் போகிறோம். ஆட்டோவுக்கு வந்து 150 ரூபா அடிக்கணும். வரைக்கும் 40 ரூபா தான் பஸ்ஸுக்கு எடுத்தது. ஸோ பஸ்ஸை தேடி பார்த்துறாங்க. பஸ்ஸை காண